மலேசியாவில் நடந்த ஆசியா பசிபிக் காது கேளாதோர் மற்றும் வாய்பேச முடியாதோருக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற போதிலும் தமிழக அரசு வாழ்த்து கூட சொல்லவில்லை என காது கேளாதோர் பிரிவு விளையாட்டு வீரர்கள் தெரிவித்தனர். சென்ற ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 10வது ஆசிய பசிபிக் காது கேளாதோர் மற்றும் வாய்பேச இயலாதவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மலேசியாவில் நடந்தன. 21 நாடுகள் பங்கேற்ற தொடரில் இந்தியா முதலிடம் பெற்றது. அதில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற தமிழக வீரர்களும் வீராங்கனைகளும் முதலாக 6 தங்கம், 6 வெள்ளி மற்றும் 4 வெண்கல பதக்கங்களை வென்றனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் விளையாடி பதக்கம் வென்று பெருமை சேர்த்த எங்களுக்கு தமிழக அரசு வாழ்த்து கூட சொல்லவில்லை என்பது வேதனையாக இருக்கிறது. காது கேட்காமல் வாய்பேச முடியாமல் இருந்தும் பல சாதனைகள் செய்து வரும் எங்களை அரசு புறக்கணித்து வருகிறது. தேசிய அளவில் வெற்றி பெறும் சக வீரர்களுக்கு கொடுக்கப்படும் ஊக்கத்தொகையை கூட எங்களுக்கு வழங்காதது ஏன் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் அவர்கள் கூறுகையில், சென்ற 2021ஆம் ஆண்டு முதல் உலக போட்டி காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கிறோம். இப்போது பதக்கம் வென்று இருக்கிறோம். அதற்கான பலனும் இல்லை. எங்கள் தாய் தந்தையின் கூலி தொழில் வருமானத்தில்தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்துள்ளோம். பல முறை விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்திக்க முயற்சி செய்தும் முடியவில்லை. அரசு எடுக்கும் முடிவை பொறுத்தே எங்கள் எதிர்காலம் இருக்கிறது என்று அவர்கள் வேதனையுடன் கூறினர். இதுகுறித்து தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேக்நாத் ரெட்டி கூறுகையில், விளையாட்டு வீரர்கள் வெளிநாடு செல்வதற்கான செலவு தொகையை தமிழக அரசுதான் கொடுத்தது. அவர்கள் வெற்றி பெற்று தமிழகம் திரும்பினாலும் இன்னும் சான்றிதழ் கிடைக்கவில்லை. அவை கிடைத்ததும் அவர்களுக்கான உயரிய ஊக்கத்தொகை அரசால் வழங்கப்படும். இதுவரை அவர்கள் யாரும் எங்களை வந்து சந்திக்கவில்லை என்று மேக்நாத் ரெட்டி தெரிவித்தார்.